தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை என்பது இன்று நடைபெற இருக்கிறது. அதேபோன்று அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இப்போ இந்த வழக்கு மீதான விசாரணை அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்போ நடைபெற இருக்கு? கரூர் பெரும் துயரம் போல் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என உத்தரவிட கோரியும், அதேபோல் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கரூரில் கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாயினர். இந்த சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருந்தது. இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை இது போன்ற ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு என்பது ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட கோரி சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கரூர் பெருந்துயரம் சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தாவேக தலைவர் விஜயினுடைய பெயர் என்பது அந்த குற்றம் சாட்டப்பட்டவராக பெயர் சேர்க்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் இந்த கோர சம்பவம் என்பது நடைபெற்றிருப்பதாகவும், எனவே இதில் நியாயமான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியல் கட்சி இது போன்ற ரோட் ஷோ நடத்தக்கூடிய நிலையில் அவர்களுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும். அப்படி அந்த நெறிமுறைகளை மீறக்கூடிய பட்சத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர், ரோட் ஷோக்களில் பேசக்கூடிய நபர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோர சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் மீது, பொறுப்பாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் குழந்தைகளை இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வருவதை காவல்துறையினர் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரசு உருவாக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கக்கூடிய வகையில் வரும் வரை இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது எனவும் உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு 256வது வரிசையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 3 மணி வாக்கில் இந்த வழக்கு என்பது இன்றைக்கு அமர்வுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதி செந்தில்குமார் அமர்வு முன்பு இந்த விசாரணை என்பது வரக்கூடிய நிலையில் இது மிக முக்கியமான ஒரு வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.